ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். டெய்லி கொஞ்சமாவது பழைய சாதம் வந்து எங்கள் வீட்டில் மீதியாகும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக மீதி ஆயிடுச்சு. அதனால் அந்த சாதத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னுட்டு அதை வடகம், பழைய சோத்து வடகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வடகம் நான் செய்கிறது இப்போ தான். தடவைனாலும் நம்ம ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். ஃபஸ்ட்டு சாதத்தை நல்லா இறுத்து புழிஞ்சி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு, வேறு எதுவுமே நான் சேர்த்தலை. இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக 2-3 வீடியோஸ் பார்த்தேன். எப்படின்னா தக்காளி வடகம், வெங்காய வடகம், அந்த மாதிரிலாம் பார்த்தேன். சரி, நம்மளே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் வந்து பேசிக்லேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நானே என்னைய ரெடி பண்ணிக்கிட்டு நானே நினச்சிக்கிட்டேன். எடுத்த உடனே தக்காளி வடகம், வெங்காய வடகம்னு சொல்லிட்டு ரொம்ப நாம் தான் செஃப்புங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சீரகம், மிளகாய்த்தூள், லேசாக கம்மியாக உப்பு போட்டு சாதத்தை இந்த மாதிரி பண்ணி முறுக்கு குழலில் போட்டு இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துகிட்டு ஒரு 3 பிளேட் வந்துச்சு. ஒரு 2 கப்பு சாதம் தான், நல்லா 3 பிளேட் வந்துச்சு. அதை வெயிலில் வச்சு 2 நாள் தான் வெயிலில் வச்சேன். நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம சோத்து வடகம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க. அப்பளம்லாம் தோற்று போயிடணும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயும் போல் எண்ணெயை சூடு பண்ணி இந்த சோத்து வடகத்தை போட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வடகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா டெய்லி பழைய சாதம் கொஞ்சனாச்சும் வீணாகுது. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடகம் செஞ்சு வச்சா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.